தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டத்தில் பங்கேற்க காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்தி திருநெல்வேலி வரவுள்ளதை அடுத்து பாதுகாப்பு ஏற்பாடுகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. கூடுதல் தகவல்களை தருகிறார் செய்தியாளர் அமுல் ஜெய்சிங். வணக்கம், விவரங்கள் என்ன? தமிழகத்தில் பாராளுமன்ற தேர்தல் வரும் 19ஆம் தேதி நடைபெற இருக்கும் நிலையில் தலைவர்களின் அனல் பறக்கும் பிரச்சாரத்தால் தேர்தல் களம் சூடுபிடித்திருக்கிறது. குறிப்பாக அகில இந்திய காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் தலைவரான ராகுல் காந்தி எம்பி ஒருநாள் சுற்றுப்பயணமாக தமிழகம் வருகிறார். இதற்காக டெல்லியிலிருந்து தனி விமானம் மூலம் கேரளா மாநிலம் திருவனந்தபுரத்திற்கு வரும் ராகுல் காந்தி அங்கிருந்து ஹெலிகாப்டர் மூலம் நெல்லை பாளையங்கோட்டையில் உள்ள ஜான்ஸ் பள்ளி மைதானத்தில் அமைக்கப்பட்டுள்ள ஹெலிபேட் தளத்தில் மாலை 3:50 மணிக்கு தரையிறங்குகிறார். தொடர்ந்து அங்கிருந்து சுமார் 500 மீட்டர் தூரத்தில் உள்ள பெல் மைதானத்தில் நடைபெறும் தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் ராகுல் காந்தி பங்கேற்று பேசுகிறார். இந்த பொதுக்கூட்டத்தில் மதுரை, விருதுநகர், தென்காசி, தூத்துக்குடி, நெல்லை, கன்னியாகுமரி ஆகிய தொகுதிகளில் இந்தியா கூட்டணி சார்பில் போட்டியிடும் வேட்பாளர்களை ஆதரித்து ராகுல் காந்தி பிரச்சாரம் செய்ய இருக்கிறார். திமுக சார்பில் அமைச்சர் தங்கம் தென்னரசு உள்ளிட்ட முக்கிய நிர்வாகிகள் இந்த பொதுக்கூட்டத்தில் பங்கேற்க இருக்கின்றனர். முன்னதாக ஹெலிபேட் தளத்திலிருந்து சுமார் 500 மீட்டர் தூரத்திற்கு பெல் மைதானத்திற்கு ராகுல் காந்தி சாலை மார்க்கமாக காரில் செல்கிறார். இதையொட்டி சாலையின் இருபுறமும் கட்சி தொண்டர்கள் மற்றும் பொதுமக்கள் ராகுல் காந்தியை பார்க்க ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. அதற்காக தடுப்பு வேலிகளும் அமைக்கப்பட்டிருக்கிறது. எனவே அவர் திறந்த காரில் நின்றபடி பொதுமக்களுக்கு கையசைத்துவிட்டு நேராக மாலை 4 மணி அளவில் இந்த பொதுக்கூட்ட மேடைக்கு வந்தடைகிறார். இதற்கிடையில் ராகுல் காந்தியின் வருகையை முன்னிட்டு பெல் மைதானத்தை சுற்றி பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டிருக்கிறது. 2 அடுக்கு பாதுகாப்பு போடப்பட்டிருக்கிறது. மத்திய பாதுகாப்பு பிரிவை சேர்ந்த அதிகாரிகள் மற்றும் தமிழ்நாடு போலீசார் மைதானத்தை சுற்றி 2 அடுக்கு போலீஸ் பாதுகாப்பில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கின்றனர்.